இந்த 3 உயிர்கொல்லி நோயும் நெகட்டிவ் லைஃப் ஸ்டைல்னால வருது. 90% நோயாளிகளுக்கு மாத்திரை மருந்துகள் எல்லாமே சரிப்படுத்த முடியும். புகைப்பிடிப்பை தவிர்ப்பதல்ல, புகைப்பிடிப்பை கிட்டும் போகக்கூடாது. டாக்டரே வேண்டாம், ஹாஸ்பிட்டலே வேண்டாம். நான் சொல்கிறேன், நீ 3 உயிர்கொல்லி நோய் தான் உலகத்தில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக ஹார்ட் ப்ராப்ளம்க்கு காரணமாக நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கன்னு சொன்னீங்க. அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இது ரெண்டுமே யாருக்கு பாசிபிள்னா, இன்னும் சில பேருக்கு பாசிபிள் இல்லாமலே இருக்குது நம்ம நாட்டில் சொல்லப்போனால், அடித்தட்டு மக்களுக்கு. ஏன்னா அன்றாடமாக நமக்கு தேவையான கல்வியோ ஒரு உணவோ உடையோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இது எல்லாத்தையுமே அமைச்சு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. இந்த மருத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஹார்ட் ப்ராப்ளமே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால அதனால கேட்குறேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஹார்ட் ப்ராப்ளம்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, முக்கியமாக தமிழ்நாட்டில்? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. எந்தெந்த வைத்தியம் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறோமோ அவ்வளவு வைத்திய முறைகளும் இப்போ வந்து மெட்ராஸில் எடுத்துங்களேன், முக்கியமான மெடிக்கல் காலேஜ் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ். எங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குதோ, இப்போ வந்து தமிழக முதல்வர் எடுத்துங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் மெடிக்கல் காலேஜ், எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும் ஹாஸ்பிட்டல்ஸ், அனைத்து ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மாதிரி நான் சொல்கிற ஸ்டென்ட்டு போடலாம், பைபாஸ் சர்ஜரி போடலாம், எல்லாமே பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் வந்துடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோமே, சரியாக வைத்தியம் பண்ண மாட்டாங்க. இப்போ இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சி, அவங்க பண்ணுற அந்த ஏழைகளுக்கும் இந்த வைத்திய முறை சேர்க்கணும்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் இந்தியா அளவில், தமிழக முதல்வர் தமிழ்நாட்டில் எல்லாம் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், டாக்டரே வேண்டாம், ஹாஸ்பிட்டலே வேண்டாம். நான் சொல்கிறேன், நீ மகிழ்ச்சியாக இருந்துட்டு போய், நீ அருமையான கேள்வி கேட்டம்மா. எப்படி பண கஷ்டமாக இருக்கும், வாழ்க்கையில் பிரச்சனை, அன்றாட பிரச்சனை. ஏன்னா அந்த அன்றாட பிரச்சனை சொக்கலிங்க சொல்கிற பேச்சோ அதனால் உங்களை போய்க்கிட முடியாது. ஆனால் அந்த நிலையிலையும் நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா உயிரோட மதிப்பு என்னம்மா, விலை மதிக்க முடியாது தானே. ஸோ விலை மதிக்க முடியாத உயிரை மகிழ்ச்சியில் நான் இழந்துருவேன்னு சொல்லி இருப்பதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொண்டால் அதான் வாழ்க்கையின் தத்துவமேம்மா. 3 உயிர்கொல்லி நோய் தான் உலகத்தில். ஒன்று ஹார்ட் அட்டாக், 2வது கேன்சர், 3வது ஆக்சிடெண்ட் இன்க்ளூடிங் சூசைட். இந்த 3 உயிர்கொல்லி நோயும் நெகட்டிவ் லைஃப் ஸ்டைல்னால் வருது. அது 3 மனம் வைத்தால் ஒவ்வொரு மனிதனும் 100க்கு 100 தடுக்க முடியும். அதுக்கு நான் உணவு சொன்னேன் இல்லைம்மா, மனம் அமைதியாக வேணும்னா என்ன தெரியும் பண்ணணும், எது நடந்ததோ மனதார ஏற்றுக்கொள். எதையுமே இழப்புன்னு நினைக்காது. உன் உயிர் உன்னை விட்டு பிரிவது தான் இழப்பே தவிர அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு மாற்ற முடியும் என்று தெரிந்தால் மாற்ற முயற்சி செய். இது ரெண்டும் பாகுபடுத்தி அறிவது தான் ஞானம். இந்த 3 உயிர்கொல்லி நோய் இல்லை, எல்லா வியாதிகளும், ஆஸ்மா, ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ், அல்சர், கேன்சர், எல்லா வியாதிகளும்மா. ஸ்கின் டிசீஸ் பாருங்களேன், 99 பங்கு இந்த எதிர்மறை எண்ணங்களால் வருது. ஸோ இந்த சைக்கிளில் போனீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். காய்கறி பழங்கள் தான் சாப்பிடுவோம், உடற்பயிற்சி இந்தியாமல் ஆக்கிப்போம், உடல் எடை சீராக வச்சுக்கொள்ள வேண்டும். புகைப்பிடிப்பை தவிர்ப்பதல்ல, புகைப்பிடிப்பை கிட்டும் போகக்கூடாது, மது அருந்துவதும் தவிர்க்க வேண்டும். அப்படி பண்ணிட்டேன் வச்சிங்களேன், என்னுடைய நோயாளிகள் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 100 பேர் வராங்க வச்சுங்க, 90 பேர் வாழ்க்கை முறை மருந்து மாத்திரை சரிப்படுத்துகிறேன். ஏன்னா ஒரு வாரத்தில் கரைஞ்சிடும். பட் 10% அவங்களுக்கு நான் ஸ்டென்ட்டு போடுவேன். எப்போ தெரியுமா, கரைவதற்கு 1 வருஷம் ஆகுது. அதுக்குள்ளே உயிர் இறக்க வாய்ப்புன்னு அவங்களுக்கு கட்டாயம் போட்டுதான் தெரியணும். அது பண்ணும்போது என்னோடய நோயாளிகள் நிறைய பேர் பாருங்கள், நிறைய பேர் சர்க்கரைக்கு மருந்து சாப்பிட்டா, கொலஸ்ட்ராலுக்கு சாப்பிட்டா, ப்ரெஷருக்கு சாப்பிட்டா லைஃப் லாங்ன்றாங்க. அப்படி கிடையாது. லைஃப் ஸ்டைலை மாறி போய் பண்ணிட்டேன்னா 90% நோயாளிகளுக்கு மாத்திரை மருந்துகள் எல்லாமே சரிப்படுத்த முடியும். ஸோ மனம் இடம் கொடுத்தால் போதும். ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. கண்டிப்பாக ஹார்ட் ப்ராப்ளம் பற்றி நிறைய டவுட்ஸ் மக்களுக்கு இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் எங்களோட இணைந்து தீர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.
இந்த வாய்ப்பளித்ததற்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கு நன்றி. ஒரே ரிக்வெஸ்ட்டு, அனைவரும் இது வாழ்நாளில் கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் அனைவரும் என் நண்பர்களாக உறவினர்களாக இருப்பீர்களே தவிர என் நோயாளிகளை வர வாய்ப்பே இல்லை என்று கூறி உங்களிடம் விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.